இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். எர்ரா கம்ப குடரா கம்ப. This is கம்பு சுத்தி கண்ணம்மா கண்ணன். ஓ, குரலி வித்தையா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு முகத்தையே வந்து சரியா காட்ட தயங்குற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் விளையாட்டு, இன்னொரு நாள் நடிப்பு, இன்னொரு நாள் மாடலிங், இன்னொரு நாள் ஃபாரின் டூர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாகிங் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க நம்ம முதல்வர் இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? அவர் பேர் ஸ்டாலினா இருந்தாலும் பல பேர் அவளை ஸ்டாலின் இல்லைங்க, அவர் ஷாலின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய திறமைகள் இன்னைக்கு வந்து வெளிப்பட்டு இருக்கு. தம்பி போதும்பா. அதாவது கம்பு சுத்துறான், கம்பு அவரை சுத்தக்கூடாது. சரியா? அவர் தாங்க நல்லா சுத்தினாரு. இப்படி சுத்தினா கம்பு அவரை சுத்துதுன்னு அர்த்தம். அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. அவர் சுத்தலையே, அவர் தானே கம்பு சுத்திச்சு. சரியா? அப்போ நீங்க கம்பை ஒருத்தன் சுத்தினான்னா அவன் ஷவலின். சரியா? கம்பு ஒருத்தனை சுத்திச்சுன்னா அவன் சுடலின். தம்பி, இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. எஸ்டிஆருக்கு சிலம்பரசன் பேர் வச்சிருக்காங்க. ஆனா அரசியலின் அரசன் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான சிலம்பாட்டம் ஆடி இருக்காரு. அதனால அரசியலின் ஆத்மன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றதுதான் அவரை பத்தி நம்ம சொல்றதுக்கு கரெக்டான ஒரு வார்த்தையா இருக்கும். அரசியலின் ஆத்மன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் அவர் மண்டையில களிமண். நாத்தை வந்து என்னைக்கா வயல்ல போய் பார்த்திருக்கோம். பட் புதுமையை புகுத்தணும்னு சொல்லிட்டு நாத்தை தன்னோட வீட்டுக்கே அழைச்சு டேபிள்ல வச்ச பார்த்தவரு அரசியல் விவசாயி. அதுக்கு பேர் நாத்தம் முடிச்ச அரசியல். கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? சரியா? ஏன்னா இவரு நாத்த பாக்குறதுக்கு போனாருன்னு வைங்களேன், கரும்பு காட்டுக்குள்ளேயே கான்கிரீட் ரோடு போட்டு போனவரு. கான்கிரீட்டை போய் போடலாமா? செருப்பு போட விட மாட்டாங்கப்பா. ஏய் தம்பி, என்னடா செருப்பு போட்டு வயலில் கலக்கிறான் பையன். அதில் போயிட்டு நம்ம கான்கிரீட்டை போட்டு நடக்கிறோமே, அப்படி கான்கிரீட் போட்டு நடந்து வேஷம் கட்டுனா அது எடுபடாது அப்படின்றது அவருக்கு தெரியல பாருங்க. கற்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்திரில கொடை பிடிப்பானா, நாய்க்கு பதவி வந்தது நாற்காலி நடுத்தருக்கு வந்துருச்சு. அதாவது மெட்ரோல வந்து தனக்கு குங்ஃபு தெரியுன்றதை காட்டினாரு. இன்னைக்கு மாணவர்கள் முன்னாடி வந்து தனக்கு சிலம்பாட்டம் தெரியும். அது சிலம்பாட்டம் இல்லைங்க, சிலம்பு அவரை வச்சு ஆடிச்சு. புரிஞ்சுதா? சின்ன குழந்தைங்க நல்லா கைத்தடி சிரிச்சாங்க. வேற என்ன பண்ண முடியும்? காரியத்தை போக முடியும். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. எதிரியா இருந்தாலும் உங்களோட டேலண்ட பாராட்டும். அதுதாங்க, அது டேலண்ட் இருந்தா பாராட்டலாம். இது என்னது வெத்து வெட்டு? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. We have continuously opposed special intensive registration of this SIR. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்தாலும் தமிழ்நாட்டோட ஒரு பெரிய பிரச்சனையே SIR. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்றதுனால ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணது. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை SIR. யார் அந்த சார்? சரியா? அது மிகப்பெரிய பிரச்சனை. சரியா? நம்ம மாசு சார்லேருந்து ஆரம்பிச்சு சேகர் பாபு சார்லேருந்து ஆரம்பிச்சு பல சார்கள் இங்கே வலம் வருகிறார்கள். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? இந்த சார்களால் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் துன்பப்பட்டிருக்கோம். அதனால அந்த சார் தான் மிகப்பெரிய பிரச்சனையை தவிர்த்து தேர்தல் ஆணையம் கொண்டு இருக்கின்ற SIR என்கிற அந்த நடவடிக்கை என்பது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது என்ன செய்ய போகுது? போலி வாக்காளர்களை அடையாளம் கண்டு அவர்களை நீக்க போகுது. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. ஏப்ரல் 2016 நடக்க இருந்த தேர்தலுக்கு பிப்ரவரியில வாக்காளர் சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு கருணாநிதி சொன்னது சரி. 2026 நடக்கக்கூடிய தேர்தலுக்கு அக்டோபர் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்றது நடந்தால் அது தவறு அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. மழையில யாரா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? புரியல. இல்ல மழை காலத்துல யாரா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? வெயில் காலத்துல யாரா? அதாவது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்துல குழ முடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் அதெல்லாம் பண்ணுவாங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராட்டா. மழை காலத்துல போய் இதை பண்றீங்களே கேட்டு. மழை காலத்துல நீங்க பூத்ல வெளியேஜென்ட் கூட்டம் நடத்தலையா? இப்ப நீங்க நடத்த போறீங்க. விஜய் நடத்தினார் இல்லையா? இப்ப விஜய் வந்து 41 குடும்பங்களை சந்திச்சாரு.
ஏதோ ஒரு பேர் 4 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் விடுதியில ம். நாளைக்கு நடக்க போகுதுங்க. திமுகவுடைய பூத்து முகவர்களுடைய கூட்டம். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. என் பூத் என் உரிமையை ஏதோ ஒரு என் பூத் சொல்லி- என் உரிமை. ஏதோ Okay. ஒரு சொல்லி அவங்க அதை நடத்த போறாங்க. ஸ்டாலின் கலந்துக்க போறாரு. அப்போ அது மழை காலத்தில் நடத்தலாமா நீ? அதான் மழை நின்றுச்சு. அதுதான் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் போறோம். மழை நினைச்சு ஓ, நீ அப்படி வரியா? இதுல பீகார்ல என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா யார் கண்டிப்பா பாஜக போட மாட்டாங்களோ, உதாரணத்துக்கு முஸ்லிம்கள் இல்ல மீதி இருக்க கிறிஸ்தவர்கள், அவங்களுடைய வாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீக்குறாங்க. அப்படி நீக்கி இருக்காங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு. அப்படி நீக்கி இருக்காங்கன்னு ஆதாரத்தை கொடுக்க முடியலையே. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. சரியா? இந்த 65 லட்சம் பேர்ல உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்ற ஆதாரம் கொடுக்க முடியலையே. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இன்னொரு ஒரு தவறான ஒரு தகவலும் பரப்பப்படுது. என்ன தெரியுமா? என்ன வட இந்தியர்கள் அவர்கள் எல்லாம் சேர்க்கப்படுவார்கள். இங்கே வட இந்தியர்கள் எல்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. வட இந்தியர்கள் எல்லோரும் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னா பிஜேபியை 240 தொகுதி தான் ஜெயிக்குது. 400 தொகுதி ஜெயிச்சிருக்கணும். எப்படிங்க அப்படி நீங்க பார்க்க முடியும்? ஒரு ஸ்டேட்ல அப்படி பிரிஞ்சு இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப வட இந்தியாவில நீங்க என்ன சொல்றீங்க? வட இந்தியர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டுல இருக்க வட இந்தியர்கள் அதே எப்படி நீங்க வந்து சொல்றீங்க? தமிழ்நாட்டில் இருக்க வட இந்தியர்கள் மட்டும் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வந்து வட இந்தியர்கள் இல்லையா? அவங்க ஏன் காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க? அவங்க ஏன் அகிலேஷ் யாதவ் ஓட்டு போட்டாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்ப திமுக அப்போ ஏன் இங்க திமுக இதை எதிர்ப்பதற்கு காரணம் ஏன் பதறாங்கன்னு அது நினைக்கிறீங்க? அவங்க பதறுவதற்கு ஒரே காரணம் தான். என்னன்னா இங்க ஒரு தொகுதியிலையும் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. ரிவிஷன் வரும்பொழுது இது நீக்கப்படும். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இப்ப நீங்க எலெக்ஷன் நடக்க போகுது. இப்ப பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது. இதெல்லாம் கிளம்பி அங்க போயிடுவாங்க ஓட்டு போடுறதுக்கு. அவங்க அங்கேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போட்டு அதுவும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு இது என்ன மாதிரியான புரியல. சவுகார்பேட்டையில திமுக தானே ஓட்டு போடுறாங்க. சவுகார்பேட்டையில மார்வாடிகள் இருக்காங்க, நிறைய இருக்காங்களா இல்லையா? யாருக்கு ஓட்டு போடுறாங்க? சேகர் பாபு தானே ஓட்டு போடுறாங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். தேர்தல் ஆணையம் சொல்லுது இல்லைங்க, நாங்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றத நாங்கள் வந்து பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இந்த தேர்தலுக்கு முன்னால். அதே போல் இப்போ நாங்கள் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரி இவை எல்லாத்தையும் செய்ய போகிறோம், தமிழகத்திலையும் செய்ய போகிறோம். ஏன்னா தேர்தல் வரவிருக்கிறது அப்படின்றதுனால அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதனால